ஹாய் ஹலோடா மீஸ் வெல்கம் டு லெட்ஸ் டெவில் மென்ஷன். நான் உங்க எவில் பேசுறேன்டா. நம்ம இதுக்கு முன்னாடி எல்எக்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருந்தோமா, அது பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் கதை என்ன பண்ணா தூக்கிட்டான். ஏன்டா தூக்குனேன்னு போய் கேட்டேன். நீங்க பாலிசி ஃபாலோ பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலாம், எந்த பாலிசினே தெரியல. சரி, அவன் தூக்கணும். அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு சேனல் கிரியேட் பண்றோம், அதான் இது. சோ அதனால பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணல. நம்ம அதுல மறுபடியும் எல்லா வீடியோஸும் போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன்னா, சரி ரெக்கார்ட் பண்ணலையா guys. அதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் எதுல முடிச்சுன்னு எனக்கே வந்து போச்சு. ஒரு கப்பல் பார்த்ததுலதான் லாஸ்ட் இது மட்டும் எதுன்னு பார்த்தேன். சோ அதனால இருக்கு, நான் அது போய் போறேன். சோ அதனால நம்ம டேரக்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. நீங்க போய் லாஸ்ட் பார்ட் பாத்துட்டு வாங்க. பாக்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா, மறக்காம. சரி, இது நம்மளோட இந்த பாட்டை பார்த்ததுக்கு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் இந்த பாட்டுல கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிருங்கடா, ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஹாப்பியா இருக்கும். நான் எந்த ஒரு இதுல இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பார்த்தேன்னு நீங்களே ஆஹான்னு இருக்க, குழுதுன்னு இருக்க எனக்கு. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்களா. சரி வாங்க நம்ம டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எதுல முடிச்சிருப்போங்கன்னா, பிடிஎஸ் கூட நீங்க பார்க்க போயிருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வந்திருக்கும். சோ அந்த கான்ட்ராக்ட் படி பண்ணோம்னா நம்மளோட கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட்க்கு ஓகே சொல்லி சைன் பண்ணிருப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நைட் அவங்க கூட பாத்தீங்கன்னா வெளியே டின்னர் போய் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போவீங்க. அப்ப அவங்க எப்படியாச்சும் கூட மறுபடியும் பேட்சப் ஆகணும்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்ணிட்டு அவங்களுக்கு வார்னிங்ல கொடுத்துருப்பீங்களா. ஓகே, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாடா நீங்க வார்னிங் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா யோசிப்பீங்க, ஐயோ என்ன பண்ணலாம், ஒண்ணுமே புரியலையே, என்ன இங்க நடக்குது எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப உங்களுக்கு ஒருமே குழப்பமாயி நீங்க யோசிப்பீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுதா. ஓகே, நம்ம எப்படியாச்சும் அவங்க கிட்ட இது பண்ணோம், அவங்களுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்சுதான் அது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும், மறுபடியும் அந்த லைஃப்குள்ள நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஃபுல்லா அந்த ஒரு தாட், அது ஒண்ணுதான் உங்க மைண்ட் ஃபுல்லா இப்ப ரன் ஆயிட்டே இருக்குது. ஓகே பாத்துக்கலாம், ஏதாவது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டே இருக்கீங்களா. சோ எப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கொரியால இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு. சோ கொரியால கொண்டாது இருந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, ஓகே நம்ம மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் போயிடலாம். நான் உங்ககிட்ட சிங்கப்பூர்ல நீங்க இருந்திருப்பீங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க இருந்து மறுபடியும் பேக் இந்தியாக்கே நீங்க வந்துடுறீங்க. நம்ம இங்க இருந்து மறுபடியும் நம்ம வேலையை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து வந்துடுறீங்க. இங்கதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க. பிகாஸ் அந்த பிளான் பத்தி இப்ப சென்னையில பண்ண வேண்டியது. நீங்க சென்னையில இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அங்கதான் வேலை இதா இருக்கு. நீங்க அங்க இருக்கீங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு வீட்டுக்கு குராசரி வாங்கணும் சரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெளியே போவீங்க. பட் இதுல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பிடிஎஸ் சென்னைக்கு வந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியுது, ஏன்னா அவங்க 2 days கழிச்சு வரதா அதான் சொல்லியிருப்பாங்க, இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நீங்க ஓகே 2 days கழிச்சு தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருந்திருப்பீங்க. பைபிள் என்ன பண்றாங்கன்னா, நாம முன்னாடியே நீங்க எங்க இருக்கீங்க இதெல்லாமே டீடைல்ஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல 2 daysக்கு முன்னாடி வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணீங்க, ஓகே நம்ம கிராசரி ஷாப் போய் பொருள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருளா வாங்கலாம் சொல்லிட்டு நீங்க வருவீங்க. ஓகேவா. சோ அப்ப நீங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடைக்குள்ள என்டர் ஆகுறீங்க. அது எதர்ச்சியா நம்ம பிடிஎஸ் பார்த்தாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாதுல்ல. உங்களுக்கு தேடணுக்காக ஒவ்வொரு இடமா தேடிட்டு வரும்போது ஒரு சிக்னல்ல நின்றுப்பாங்க. அப்படி நிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா கண்ணு விட்டு தேடிட்டே இருப்பான், எங்கேயாச்சும் நீங்க இருக்கிறீங்களா. அப்பதான் நீங்க ஒரு கிராசரி ஷாப்புக்குள்ள போறது பாத்திருப்பான். உங்களோட ஃப்ரண்ட் வியூ பாக்கலன்னா உங்க பேக் வியூ தான் பாத்திருப்பாங்க. சோ ஜிமின் பாத்துட்டு சொல்றாங்க, என் ஃபேஸ பாத்தேன்னு கேட்கும்போது, இல்ல நான் ஃபேஸ பாக்கல, பட் ஐ நோ இட்ஸ் ஹர். ஏன்னா நான் பேக் சைட் பார்த்தேன், சோ எனக்கு தெரியும் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அடிச்சு சொல்றாரா. சோ நம்ம ஆரம்பம் ஓகே ஜிமின் இவ்வளவு அடிச்சு சொல்றானா கன்ஃபார்ம் அது வாயினாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வராங்க உள்ள. சும்மா வெறுங்க வீசிட்டு வரலாமா, வரக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அவங்களும் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க நம்ம ஜேகேவும் மீன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான போய் தூக்கிட்டு இருக்காங்க. எனக்கு
ஸ்ட்ராபெரின்னு நம்ம தூக்க, எனக்கு பனானா அங்க தூக்க சொல்லிட்டு எல்லாரும் அப்படி தூக்கிட்டு இருக்காங்க. டேய் வந்த வேலைய பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பி சொல்றாங்க. ஐயா வந்த வேலையதான் பாக்குறோம், ஆனா பொருள் வாங்க போனா தப்பு இல்ல, அதுக்குதான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நம்ம ஆரம்ப தலையில அடிச்சுட்டு ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. சோ அப்படி வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வழியா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வரான். இங்க ஒரு அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வயசு இருக்கும்டா. அந்த அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம வியூஜேக்கு அட் டைம் திரும்பி யார பார்த்து அங்கிள் வாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பினா குட்டி போய் எங்கடா மேல காணும் சரி பாக்குறாங்க. இங்க யாரையும் காணும். அப்ப அங்கிள் கீழே பாருங்க கீழே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு யாரு அது கீழே பார்த்தா குட்டி பையன் நின்று இருக்கான். நீங்க பாத்துட்டு யாருப்பா இது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம வியூஜேக்கு பார்த்தேன் இந்த பையனை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரியே உள்ளதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே கிட்ட சொல்ல, ஜே கிட்ட ஆமா ஆனா எங்க இருந்து தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி நீங்க அங்க போய் பேசுங்க, எனக்கு அங்க தள்ளுங்க, நான் போய் பொதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 2 பேரும் இவன் என்ன சொல்ற சொல்லிட்டு அவங்க பேபன் மிஸ்ட தள்ளுறாங்க. 2 பேரும் 2 சைடு தள்ளுறாங்க. சென்டர்ல அந்த பையன் கேப்புறாங்க. அவங்க குஜுக்குன்னு போயிட்டு சென்டர்ல போய் எடுத்து போறா. என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராபெரியும் ஒரு ஸ்ட்ராபெரி பாக்கெட் இருக்குங்களா அது ஒண்ணு, அப்புறம் பனானா ஒரு 4-5 அப்படி எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு ஐ கிடைச்சிச்சு அப்படி சொல்லி குடுகுடு ஓடுறானா. 2 பேர் பாக்குறாங்க. டேய் அது எனக்கு பிடிச்சதுடா, டேய் அது எனக்கு பிடிச்சது சரி 2 பேர் பாக்குறாங்க. ஆக்சுவலா என்னன்னா இருக்கிறது ஒண்ணு இருக்கு 2த்துலயுமே. அது ஒரு பஞ்ச் ஆஃப் பனானாவும் ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க எடுத்திருப்பாங்க இவங்களுக்குன்னு எடுத்து வச்சிருப்பாங்களா. அப்ப இவன் அங்கிள் அங்கிள் கூப்பிடும்போது திரும்ப சாக்கல இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அங்கே வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணா தூக்கிட்டு ஓடிட்டான். அவங்க எப்ப ஐயோ பனானா போச்சு ஐயோ ஸ்ட்ராபெரி போச்சுன்னு சொல்லி 2 பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா புடனையே தட்டுறாங்களா. யாரா அது நம்ம புடனையே தட்டுச்சு 2 பேர் தெரியும் பார்த்தா நம்ம ஜின். அப்ப 2 பேர் என்னையா அப்படி சொல்லிட்டு போறாங்களா. இருங்கடா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது அவங்க நான் சொல்றான் சொன்னேன். அவங்க சிரிச்சுட்டு இப்ப உங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு கேட்டேன். ஐயா எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும், ஐயா எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும் 2 பேர் சொல்றாங்களா. சோ டி உங்களை பார்த்தா யாராச்சும் மாஃபியான்னு சொல்லுவாங்களா, கொஞ்சமாச்சும் மாஃபியா மாதிரி இருங்கடா அப்படிங்களா. ஏன் மாஃபியாவுக்கும் பனானா ஸ்ட்ராபெரிக்கும் என்ன சம்மதம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கேக்குறாங்களா. ஓ வெங்காயம் முடிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வியூஜேக்கே பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க இப்படி ஒரு பையனை பார்த்தேன்டா இவங்களை தூக்கிட்டு போயிட்டான்னு. நம்ம ஜிம்மின்லாம் விழுந்து சிரிப்பானா. அப்ப சொல்லுங்க டேய் அவனை பார்க்க லைட்டா நம்ம ஜிம்மின் மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு உடனே நம்ம ஜிம்மின் ஷேக்கு ஏன் பையா அப்படிங்க அப்படின்னு நம்ம வியூஜேக்கு டேய் நீதான் பொண்ணு பிள்ளையர் சுத்தியே ஏதாச்சும் பண்ண ஷர்ட்டு பண்ண அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு ஏய் இல்லடா என் ஷர்ட்டை நான் வயன்கிட்ட மட்டும் தான் பண்ணிருக்கேன் வேற யார்ட்டி பண்ணலான்னு. ஆமா வந்தவங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கமெண்ட் போங்கறான்னு. அப்ப பாத்தீங்கன்னா பில் செக்ஷன்ல அப்ப பில் போடக்கு போய் அந்த ட்ராலி மாதிரி வைப்போம்ல சோ அப்படி வச்சு சோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. சோ இப்ப பழக்கப்பட்ட வயசுக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க நிக்குது நீங்க டேய் ஒயன்டா அப்படி சொல்லி பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வைக்கமா பாத்தீங்கன்னா மம்மி மம்மி நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இது மம்மி சிட்டில கீழே திருப்பி பார்த்தா நம்ம ஜேகே கிட்டே வீக்கிட்டே இருந்த அந்த பனானாவையும் ஸ்ட்ராபெரி ஆட்டியா போட்டுருக்க ஒரு குட்டி பையன் அந்த பையன் இருக்கான். நீங்க ஓகே ராத்தவங்க அப்படின்னு சொல்றீங்களா. குருகுருன்னு போய் அவன் ஐஸ்கிரீம் போய் எடுத்துட்டு வைக்கிறான். ஓகே இதே சேர்த்து நீங்க பில் போட்டுருங்க அப்படின்னு. எவ்வளவு பில்னு கேட்கும் போது 600 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சரி நீங்க 600 கொடுத்து அப்படியே கீழே ஒரு லுக்கு அவன் பழக்கட்டடா ஏண்டா நான் வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னு வந்தேன் சமைக்க எதுவா இல்லையேன்னு. ஆனா நான் 200 ரூபாய்க்குள்ள முடிச்சல வந்தா இல்லைன்னா இது 600 ரூபாய் எழுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து கேக்குறீங்க. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு நீ நல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழ கட்டுறதா நீங்க. ஐயோ இப்படி பழக்கட்டி பாய்க்கிறானே வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கூட்டிட்டு போறீங்க வெளியே உங்களுக்கு கார் நிக்குது. ஓகே ஃபைன் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கார்ல ஏறி அந்த கிராஸ்ல வச்சுட்டு நீங்க ஏறிடுறீங்க. ஏற்றி நீங்க அங்க போறீங்க. நம்ம விஜேக்கெல்லாம் சரி ஷாக்கு டே அப்படின்னு பாப்பாங்க அந்த காரு. டே ஃபாலோ பண்ணுங்க அந்த கார் நம்ம ஆரம்பி சொல்லுவானா குருகுருன்னு போய் எல்லாம் கார் எடுத்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் காணாம போயிருக்காரு. எங்கடா இது கார் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு போங்களா போச்சா. ஓகே அப்பனா இந்த கடைக்கு கிரோசரி ஷாப் வாங்குவான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் அதே கடைக்கு இந்த பொண்ணு இங்கதான் கிராசரி ஷாப் வாங்குவாங்கன்னு கேட்கும்போது ஆமாங்க இந்த மேம் இங்கதான் டெய்லி வாங்குவாங்க. ஆக்சுவலா இவங்க இப்ப ஒரு
2 வீக்ஸ் முன்னாடி இங்க வந்து இந்த பிளேஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. சோ இவங்க இங்கதான் எப்ப கிராசரி சாப்பிடுவாங்க, நல்ல பழக்கம், ரொம்ப கைண்டானா அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஓகே, அப்பனா இனிமேல் இந்த கிராசரி சாப்ப நம்ம வேட்டோட வச்சு பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கு கலர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்படியே இங்க வந்து அப்படியே உங்களை பார்த்தா நீங்க வீட்டுக்கு போறீங்க, கதவை திறந்தா முன்னாடி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 குட்டி பசங்க வந்து நிக்கிறாங்க. அதாவது 6 குட்டி பசங்களாடா. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பொண்ணுங்க 4 பசங்க. ஓகேவா. சோ வந்து நிப்பாங்க. உங்க கிட்ட இருக்க ஒரு பையனை கொடுத்துட்டு ஓடி போய் இந்த லைன்ல நின்னுப்பான். நம்ம எந்த லைன் தள்ளு வாங்கிட்டு அப்படி சொல்லி ஒரு பொண்ணு தள்ளி விட்டு நிற்பாலாம். இதுக்கு இன்னொன்னு தள்ளி விட்ட அப்படி சொல்லி கேட்பான். என் லைன்ல நின்னா தள்ளி விடுப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் நின்னுக்கிறான். அப்படியே பத்தி 7 பேர். ஓகேவா. உங்களுக்கு 4 பசங்க 3 பொண்ணுங்க. ஓகே. சோ வந்து அங்க என்னன்னு பாத்தீங்க நீங்க பாப்பீங்க, பாப்பா உங்களெல்லாம் மேகருக்குள்ள நான் ஒரு வேலையாயிரு அடிச்சுட்டு நீங்க மனசு வச்சுட்டு சரி இந்தாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் குடுக்குறீங்க. அவங்க கடைசியா போயிருப்பாங்க பாத்தீங்களா. ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வந்துப்பான் கோன் ஐஸ்கிரீம். நீங்க பாக்குறீங்க, ஏண்டா தம்பி உனக்கு இதோட கம்மி ரேட்ல கிடைக்கலையா அப்படி சொல்லி மம்மி இல்ல மம்மி இதுதான் இருக்குதுல கம்மி ரேட்டு அப்படின்னு கேட்கலாம் சொல்றாம. நீங்க பாக்குறீங்க இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த பின்னாடி திரும்பி பார்த்தா 50 ரூபான்னு போட்டிருக்கு. ஏண்டா 50 ரூபான்னு போட்டிருக்கு, உனக்கு இது கம்மி ரேட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அவன் அப்படின்னு மேல கட்டுறனா ஓ சைஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றீங்களா. எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படியே வந்து பண்ண போகுது. அவன் பாத்தீங்கன்னா 7 வாங்காம 8 வாங்கிப்பான் உங்களுக்கும் சேர்த்து. அப்படி எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட பிக்சர்ஸ் அண்ட் நேம் வந்து போட்டுறேன். இல்லைன்னா அடுத்து இந்த வீடியோல போடல, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் இருக்குல்லடா அந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்லயே போட்டுறேன். ஓகேவா. சோ அடுத்த எபிசோட் இதெல்லாம் கலகலன்னு போகும் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஓகேடா ஆர்மிஸ், இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். குழந்தைனா இதுல என்ன பண்ணு தெரியலடா, ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுனா ஆகவே கொஞ்சம் வளரேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நானும் டார்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஷாட் பண்ணலாம், ஐ மீன் கம்பைன் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். தனியா பண்ண கூட பரவாயில்லடா, 1 ஷாட் டக்குன்னு ஒரே ஒரு 1 ஹவர்ல இல்ல ஒரு நாள்ல பத்தி ரெக்கார்ட் பண்ணிடலாம். 2 பேர் சேர்ந்து பண்ணவா கிட்டத்தட்ட 3-4 நாட்களா ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ரெக்கார்டிங் செக்ஷன். என்ன பண்ண தெரியல, இப்பதான் கொஞ்சம் பாதி முடிச்சிருக்கோம்டா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. சோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சோ அந்த 1 ஷாட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஜேகேக்கு தான் போட்டிருக்கோமா. சோ அந்த 1 ஷாட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கடா. அது இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் டார்க்கும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ரெக்கார்ட் பண்றோம். அந்த கம்பைனேஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கடா. அதே மாதிரி நாங்க நிறைய 1 ஷாட் பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி போடுறோம். இல்ல உங்களுக்கு வந்து டார்க் அண்ட் சாரா கம்பைன் பண்ணாலும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம் டா. உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்க, நாங்க போறோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. ஓகே ஆர்மிஸ், பாய். இது கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்ட டியூரேஷன். அடுத்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு டியூரேஷன் லென்த்தா வரும்னு நான் ப்ராமிஸ் பண்றேன். ஓகே பாய்.